ஹாய் மக்கா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல இன்னைக்குமே விடிய காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு படிக்க வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஃபுல்லாவே மேத்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். 7 மணிக்கு அப்புறம் புத்தா படிக்கலான்னு பிளான் பண்ணதுனால, மேத்ஸ் பார்த்து முடிச்ச கையோடயே புத்தாவ எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க படிக்கலான்னு சொல்லிட்டு. அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க, "இன்னைக்கு ஒரு விசேஷ வீடு வரைக்கும் வேண்டியது இருக்கு. அதனால சீக்கிரம் வந்து படிச்சுட்டு கிளம்புன்னு" சொன்னாங்களா. அதான் நம்ம படிக்க உட்காந்தாச்சுன்னா அப்புறம் கிளம்புறதுக்கு லேட் ஆயிரும் பார்த்தீங்களா, அதான் மொதவே கிளம்பிட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 10, 10:30க்கு அப்புறம் தான் போகணும்னு சொன்னாங்களா, அதான் அதுக்குள்ளால புத்தாவ முடிக்கலான்னு பிளான் பண்ணேன். இதான் டிஎன்பிஎஸ்சி புக்ல டெய்லி ஒரு 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுபடி தான் இன்னைக்கு ஒரு 7 மணிக்கே படிக்கலான்னு நெனச்சேன். ஆனா வந்து கிளம்ப வேண்டியது இருந்ததுனால ஒரு 8 மணிக்கு தான் படிக்க ஆரம்பிச்சேன் பார்த்துக்கோங்க. ஆனா ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9, 9:15க்குலாம் நான் படிச்சு முடிச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. நேத்துக்கு ஏன் அவ்வளோ லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரித்தெழுதுக அவங்க நெறைய குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு வர நேரம் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இன்னைக்கு நான் படிச்ச 3 டாபிக்கும் ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்ல. அதனால ஒரு 1 மணிக்குள்ளயே நான் முடிச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. நேத்திக்கு நான் படிச்ச அந்த பிரித்தெழுதுக டாபிக்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு பார்த்துக்கோங்க. அது என்னன்னு நான் கீழ கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இன்னுமே நெறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல புத்தா டிஎன்பிஎஸ்சி புக் எப்படி ஆர்டர் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்க இனிமே புதுசா ஆர்டர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி, புக் இப்போ ஆர்டர் பண்ணா எவ்வளோ டேஸ்க்குள்ளால நீங்க டெலிவர் பண்ணுவீங்கன்னு எல்லாமே விசாரிச்சுட்டு நீங்க ஆர்டர் பண்றது தான் பெஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, அதான் ஸ்கூல் புக் இருக்குல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு புத்தா புக் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் புத்தா புக் வாங்கினதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கை சிலபஸ் வைஸ் படிச்சிருக்கேன். இதை வந்து ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு. ஏன்னா இப்போ தானே நமக்கு வந்து சிலபஸ் புதுசாக மாற்றிருக்காங்க. இதை ரெஃபர் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக மட்டும் தான் நான் இதை வாங்கினேன். ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல ஒவ்வொரு புக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம ஒவ்வொரு புக்கையும் வாங்கிட்டு இருக்க முடியாது. நம்ம கையில் இருக்கிற ஸ்கூல் புக்கை முதல்ல நல்லா படிங்க. படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதர் சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதர் சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு தான் வாங்கணும், அந்த புக்கு தான் வாங்கணும்னு வரையறையெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு புக்கை ஃபிக்ஸ் பண்ணி அதை வாங்கி அதில் இருக்கிறத ரெஃபர் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான் மக்கா. கையோட மேக்ஸும் பார்த்தேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.